வணக்கம் நண்பர்களே. துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். துளாராசி அன்பர்கள் இது வரைக்குமே ஒரு சகோதர ரீதியான உறவா இருக்கட்டும், ஒரு தந்தை ரீதியான உறவா இருக்கட்டும், அடுத்தடுத்து பிரச்சனையை சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை நல்லாவே இருந்தாலும் தான் அவங்க மேல பழி வந்திருக்கும். இதனால மனக்கவலை எல்லாமே அதிகரிச்சிருக்கலாம். சில நேரங்களில் நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, அது அடுத்தடுத்து தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். கைகூடி வர மாதிரி வந்த வாய்ப்பு கூட கை நழுவி போயிருக்கலாம். பிள்ளைகள் ரீதியாகவும் அடுத்தடுத்து பிரச்சனையை சந்திச்சு ஒரு மன ரீதியாக உருக்குலைஞ்சு போயிருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். இனி எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. எதையுமே துணிந்து செய்ய முடியாத நிலையில இருந்தவங்களுக்கு இனி எல்லாமே துணிந்து செய்யக்கூடிய காலகட்டம். இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்குமே கிரகங்களோட சஞ்சாரங்கிறது துளாராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான். ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தாவே இந்த மாதம் முழுவதும் உங்களால அற்புதமா மாற்ற முடியும். தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதங்களில் துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க, இது நாம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். துளாராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தான். துளாராசியில சித்திரை நட்சத்திரத்தோட 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், விசாகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதமும் அடங்கியிருக்குது. துளாராசி கால புருஷனோட அங்கமைப்புல அடிவயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சரராசி. இது ஒரு சுபராசின்னு சொல்லலாம். அதே மாதிரி அழகு, கலை உணர்ச்சி, இது எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் உங்க ராசி அதிபதியா அமைஞ்சிருக்கிறதால இயல்பாவே ஒரு இயற்கையான அழகுக்கு சொந்தக்காரங்க. அழகு, கலை உணர்ச்சி இது இயல்பாவே உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க எப்போது ஒரு ஆடை அணிகலன்களை விதவிதமா அணிஞ்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். தலைமை விதவிதமா அலங்காரம் செஞ்சு கொள்றதுல ஒரு அலாதி பிரியம் கொண்டவங்க. மூக்குத்தண்டு உயர்ந்து மூக்குத்துவார் அகன்று சிரிச்சா பெரும்பாலானவங்களுக்கு அழகான குழி விழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கலாம். கூடவே நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் துளாராசியில உச்சமடைஞ்சிருக்கிறதால நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டுதான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கை அப்படிதான் எப்போதுமே நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டாவே உங்க வாழ்வு சிறப்பு. சில நேரங்களில் நண்பராக இருக்கட்டும், உறவினர் வகையில் இருக்கட்டும், ஏதாவது ஒரு தூண்டுதலால நீங்க நெறி தவறக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். தொடர்ந்து நீங்க அந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. துளாராசியோட அமைப்பே நீதி நேர்மைக்கு எந்த அளவுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்வு அற்புதம். துளாராசி அன்புகள், ஒரு வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க சில நேரங்களில் திறமை இல்லாத மாதிரி இருந்தாலும், நாட்டு நிர்வாகமா இருக்கட்டும், ஒரு வெளியிடங்களா இருக்கட்டும், அவ்வளவு திறமை வாய்ந்த நபர்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் மனிதநேயத்தோட பழகுவாங்க. ஏற்றத்தாழ்வே பார்க்க மாட்டாங்க. சின்ன வயசுல சில நேரங்களில் எதிர்பாராத விபத்து கண்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. பார்க்கவே மூக்கு மூலியமா அழகாதான் தோற்றமளிப்பாங்க. அழகான உதடுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். துளாராசி அன்புகள், நீங்க நேர்மை இருக்கதான் எப்பவுமே விரும்புவீங்க. அதே மாதிரி தான் மற்றவங்களும் நீதி நேர்மையோட இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி யாராவது இல்லைன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஆத்திரம் வரலாம். தராசு எவ்வளவுதான் சின்னதா இருந்தாலும் சரி, எப்படி துல்லியமா எடை போட உதவுதோ அந்த மாதிரிதான் பார்த்த நொடியிலேயே மற்றவங்கள எடை போட்டு வச்சிருப்பீங்க. ஒரு வசீகரமான தோற்றம், உறுதியாக வெளிப்படக்கூடிய அந்த பேச்சாற்றல், எந்த சூழ்நிலையுமே சந்தோஷமா மாற்றக்கூடிய மனநல, இது உங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். துளாராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வரதால மனசுல என்ன தோணுதோ அதை பேசிடுவீங்க. பொய் சொன்னாலுமே ஒரு பொருந்து சொல்ல தெரியாத நபர்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்பை சின்ன வயசுலேருந்து சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இவங்க குடும்ப பொறுப்பு திருமணம் ஆன பின்னாடி வாழ்க்கை துணையோடு ஒப்படைச்சிடக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி அதிபதியா சுக்கிரனே அமைஞ்சிருக்கிறதால மற்றவங்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. எந்த ஒரு தீய நபராக இருந்தாலும் சரி, ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்க வாக்குக்கு அமைஞ்சிருக்கும், உங்க வார்த்தைக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு கூட்டு தொழில் செய்யணும்னு தான் அதிகப்படியாக விரும்புவீங்க. வாழ்க்கை துணை வழியிலும் சரி, உடன் பிறந்தவருக்கு உதவுறதுலையும் சரி, நீங்க ஒரு சாமர்த்தியசாலின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற இந்த எண்ணமே எல்லாரையும் உங்களை பிடிக்க வச்சிடும். வெளிவட்டாரத்துலையும் நண்பர்கிட்டையும் சலரமா பேசுவீங்க. எதையுமே சளைக்காம பாடுபடக்கூடிய குணம். எவ்வளவுதான் தோல்வி வந்தாலும் சரி, எளிதில் தோண்டு விட மாட்டீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்புகளுக்கு பண வருமானங்கிறது சிறப்பு தான். சில நேரம் ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். கையில் பணம் வரதுக்கு முன்னாடி செலவுங்கிறது வருஷக்கட்டி தான் நிற்கும். ஒரு 3 மாதம் தொழில் வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சா இன்னொரு 3 மாதங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சின்ன வயசுலேருந்தே கஷ்டங்களை சந்தித்து வளர்ந்ததால எந்த சூழ்நிலையும் உங்களால் சமாளிக்க முடியும். குடும்பத்துக்காக வீடு, மன, வண்டி, வாகன வசதி இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம். நடுத்தர வயசு வரைக்குமே நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஒரு மத்திய வயசுக்கு மேலே உங்கள் வாழ்வு சிறப்பு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, கடன் வாங்குறத தவிர்த்துட்டு வாங்க. நீங்கள் கடன் வாங்கினா மாதிரி இருந்தாலுமே அதை அதிக வட்டிக்கு நீங்கள் செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது.
நீங்கள் குடும்பத்துக்காக பாடுபட்டாலும் நண்பர் உறவினருக்காக பாடுபட்டாலும் உங்களுக்கு உதவி செய்யுங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் உங்கள் வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம். நீங்கள் சரியான குலதெய்வ வழிபாடை தேர்ந்தெடுத்து செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்வு அற்புதம்னு சொல்லலாம். சரியான குலதெய்வ வழிபாடு சில நேரங்களில் துளாராசி அன்போல் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. இதுதான் நான் குலதெய்வம்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்கள் உறவினர் வகையிலும் சரி, முன்னோர் வகையிலும் சரி, சரியான குலதெய்வம் எதுவும் தேர்ந்தெடுத்து வழிபட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்பர்களுக்கு மேன்மைன்னு சொல்லலாம். தொடர்ந்து சுக்கிரனோட ஆதிக்கத்தில் துளாராசி வரதால பெருஞ்செல்வத்தை சேர்க்கிறத நீங்கள் விரும்புவீங்க. உங்களுடைய சந்ததிக்காக நீங்கள் செல்வம் சேர்த்தக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. தெய்வ அருளும் கூடவே உங்களுக்கு இணைஞ்சிட்டா, அதாவது குலதெய்வ அருள் உங்களுக்கு இணைஞ்சிட்டா உங்கள் வாழ்வு அற்புதம். குலதெய்வ வழிபாட்டோடையே பெருமாள் வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா துளாராசி அன்புகளுக்கு எந்த காலமும் சிறப்பு தான். தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் துளாராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இது வரைக்குமே துளாராசி அன்பர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே படிப்படியான முன்னேற்றம் தான் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். சாதகமாக இல்லையோன்னு ஒரு மனக்குழப்பத்தோடு இருந்துட்டு வந்தவங்களுக்கு இனி சாதகம் தான் சொல்லக்கூடிய சூழ்நிலை. திடீர்னு பண வருமானம், பொருளாதார ஏற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. உங்கள் வீட்டில் வயசு மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரர் வகையில் சரி, ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய நட்பு வட்டமாக இருக்கட்டும், சமூக வட்டமாக இருக்கட்டும், இந்த காலத்தில் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். இதனாலேயே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தொழில் ரீதியான வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பண வருமானம் அதிகரிக்கும். கூடவே செலவுங்கிறது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் ஆடம்பர செலவு இது எல்லாமே தவிர்த்துட்டு வர பாருங்கள். ஆன்மீக நாட்டங்கிறது இயல்பாகவே உங்கள் மனசில் அதிகரிக்கிறதால மனசில் ஒரு இனம் புரியாத இன்பம் ஏற்பட போகுது. அதே மாதிரி இயல்பாகவே தொடர்ந்து நீங்கள் ஒரு வித குழப்பத்திலேயே சிந்திச்சுட்டே வரீங்க. அதிகப்படியான சிந்தனைங்கிறது வேண்டாம். சிந்தனைங்கிறது ஒரு வகையில் நல்லது தான். இருந்தாலும் அதிகப்படியான சிந்தனை அதிகப்படியான குழப்பத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய உணர்வை நீங்கள் ஏற்படுத்தாதீங்க. எல்லோரோடையும் நெருங்கி பழகுங்க. குடும்ப வகையிலும் சரி, நண்பர் வகையிலும் சரி, கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. நெருங்கி பழகிட்டு வர பாருங்கள். தனிமையாக இருக்க முயற்சி செய்யாதீங்க. கடந்த காலத்தில் நிறைய தவறு நீங்கள் செஞ்சுருக்கலாம். இதில் இருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கிறதால இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பு. அதே மாதிரி நீங்கள் இந்த முயற்சியில் ஒரு புதிய முயற்சி எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். வருமானம் இல்லைன்னு கவலைப்பட்டிருந்தவங்க கூட இனி குடும்ப வகையிலும் சரி, வாழ்க்கை துணை வழியிலும் சரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லதே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இது வரைக்குமே இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது இருக்காது. ஓரளவுக்கு பிரச்சனை படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் தான். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க, அலுவலக வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப நாளாகவே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க. அது பதவி உயர்வாக இருக்கலாம், ஒரு நிலையான அங்கீகாரம் கிடைக்கிறதா இருக்கலாம். அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக தான் அமைஞ்சிருக்குது. அலுவலகத்திலே சரி, உங்கள் வேலையை நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா முழு கவனத்தோட அர்ப்பணிப்பு உணர்வோடு செஞ்சுட்டு வாங்க. மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது இந்த மாதத்துலேருந்தே கிடைக்கும். கொஞ்சம் வேலைங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் கலங்காமல் செயல்பட்டு வாங்க. எந்த அளவுக்கு வேலை சும்மா அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தன வருமானங்கிறது கூடவே தான் வரும். அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்குது. மனம் தளராமல் செயல்பட்டு வாங்க. லாபம், திடீர் வருமானம் இது எல்லாமே அதிகரிக்கும். புதுசாக முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்தில் செய்யலாம். தனிப்பட்ட விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே கடந்த சில மாதமாகவே உங்களுக்கு இருந்துட்டு வந்த பொருளாதார நெருக்கடி எல்லாமே மாறி இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பொருளாதார ரீதியான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம்தான். அறிமுகம் இல்லாத நபர் எல்லாமே உங்ககிட்ட தன்னால் பழக முயற்சி செய்வாங்க. கொஞ்சம் அவங்கக்கிட்ட நெருக்கம் காட்டுறதை கம்மி பண்ணுங்க. ஒரு விதமான சங்கடங்கள் இதனால் எதிர்கொள்ளலாம். பண வரவு அதிகரித்தாலும் கொஞ்சம் ஆடம்பரம் செலவு செய்யலாமான்னு உங்கள் மனசு ஏங்கலாம். கொஞ்சம் நீங்கள் மனசை கட்டுப்படுத்துறது நல்லது. தூக்கத்துலேயும் சரியான கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். சில காலமாகவே சரியான தூக்கம் எடுக்காமல் வந்துட்டு வரீங்க. இதனால் உடல் நலங்கிறது பாதிக்கப்படலாம். செரிமான மாதிரியான பிரச்சனை, தொற்று பாதிப்பு இது எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடல்நல குறைபாடு ஏற்படுறது சாத்தியமாக இருக்குது. உணவை கட்டுப்பாடோடு பயன்பெற்று வரதும், சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு வரதும் உங்கள் தேக ஆரோக்கியங்கிறது சிறப்பாக இருக்கும். இயல்பாகவே துளாராசி அன்புகள் ஒரு தர்ம சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க தான். இந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு. அவசரப்படாமல் நிதானமாக எதையுமே செஞ்சு முடிங்க. வெற்றிங்கிறது நிச்சயம். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப யாரை பற்றியும் கொஞ்சம் விமர்சனம் செய்யாமல் இருக்க பாருங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் சிறப்பு. கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெற்றோராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய தேக ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி குடும்ப விஷயத்தில் நண்பர்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி துளாராசி அன்புகளுக்கு இந்த கால சிறப்பு. மேலுமே இந்த மாதம் முழுவதுமே மன மகிழ்ச்சி ஏற்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வணங்கிட்டு வாங்க.
குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால இந்த காலத்தில் இருந்து நீங்கள் செலவை கட்டுப்படுத்துறது நல்லது. சுபிச்சங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலும் ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனை நீங்கள் உணர்ற மாதிரி இருந்தாவோ டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம்.